டிசம்பர் 31 செவ்வாய்க்கிழமை 1 யோவான் கடிதம் 2வது அதிகாரம் 18-21 வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாய் 20வது வசனம், நீங்கள் தூயவராய் அருள்பொழிவு பெற்றிருக்கிறீர்கள், ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் அல்ல, நீங்கள் தூயவராய் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள், ஆகவே இந்த அறிவு பெற்றிருப்பதால் நாம் அபிஷேகம் பெற்றவர்களாக நாம் பெற்றிருக்கிறனால் தூய்மையை 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் அறிவு பெற்றிருக்கிறோம், இதன் வழியாக பெற்றுக்கொண்ட நிலைத்திருப்பதால் நாம் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. பெற்றுக்கொண்ட அந்த பொழிவு நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கள் எப்படி வழிநடத்தப்பட வேண்டும், ஆண்டவர்கள் எப்படி இணைய வேண்டும், ஆண்டவரோடு நாம் நம்முடைய துன்ப துயரங்கள் வாழ வேண்டும் என்பதை நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நமக்கு வழிநடத்தும். இது கிறிஸ்துவுக்கு எதிரான எண்ணங்கள் சிந்தனைகளில் நம்மை காப்பாற்றி தூய்மையான பாதையில் நம்மை வழிநடத்துகிறார்கள்தான் நாம் அறிவு ஆண்டவருடைய வழியை காணிக்கவும் கடவுளுடைய அறிவையை நான் விரும்புகிறேன் என்று ஓசே 6:6 சொன்னது போல நம்முடைய அறிவு, அந்த நிறைவான அறிவை பெற்று நமது ஆசையில் பங்கேற்க எங்களுக்கு உதவி செவிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரை அபிஷேகத்தால் நமது அறிவை பெற்று இந்த வருடம் முழுவதும் நாங்கள் அந்த தெய்வீக அறிவில் வாழ உதவி செய்ய வருகிற நாட்களையும் நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்த அருள்தால் நல்ல தகப்பனே. ஆமென்.